month of November, the month of Rehoboth. இந்த நவம்பர் மாதம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ரெகபத்தினுடைய மாதம். റഹബോത്ത് റിലത്തിലേക്ക്, റഹബോത്ത് എക്സ്പീരിയൻസിലേക്ക് കയറുന്ന ഒരു മന്താണ് നവംബർ. ரெகபத் என்றதான ஆவிக்குரிய மண்டலத்துக்கு ரெகபோத் என்றதான അനുഭവത്തിற்குள் നാം ഏറുகிறதான ഒരു മാதം தான் നവംബർ മാதം. വേൾഡിന് ഇതൊരു പുതിയ മാസത്തിലേക്ക് പ്രവേശിക്കുകയാണെങ്കിൽ ദൈവമക്കൾ ഇതൊരു പുതിയ റിലത്തിലേക്ക് പ്രവേശിക്കുകയാണ്. உலகத்தை பொறுத்த அளவுக்கு அவர்கள் அடுத்த ஒரு மாதத்துக்குள் ஏறுகிறார்கள் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளாகிய நம்மை பொறுத்த அளவுக்கு நாம் அடுத்ததான ஒரு ஆவிக்குரிய மண்டலத்துக்கு ஏறுகிறோம். റഹബോത്ത് റിലത്തിനകത്ത് സ്വർഗം നമുക്ക് എന്താണ് വെച്ചിരിക്കുന്നതെന്ന് നിങ്ങൾ ശ്രദ്ധയോടെ കേട്ടതിനെ സ്വീകരിച്ചു തുടങ്ങിയാട്ടെ. ரெகபோத் என்றதான ஆவிக்குரிய மண்டலத்தில் நம்முடைய பரலோக தகப்பன் நமக்காக எதை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்பதை நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. റഹബത്ത് എന്ന റിലം പഴയ ഉടമ്പടിക്കകത്ത് ജെനിസിസ് ചാപ്റ്റർ 26 വേഴ്സ് 22 നമുക്ക് കാണുവാൻ കഴിയുന്നു. ரெகபோத் என்றதான ஆவிக்குரிய மண்டலம் நமக்கு ஆதியாகமம் புத்தகம் அதனுடைய 26வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தில் നമുക്ക് കാണാൻ முடியும். അവിടെ പറയുകയാണ്, ഇസഹാക്ക് അവിടെ നിന്ന് മാറിപ്പോയി മറ്റൊരു കിണർ കുഴിച്ചു. അതിനെക്കുറിച്ച് അവർ ശണ്ടയിട്ടില്ല. യഹോവ ഇപ്പോൾ നമുക്ക് ഇടം ഉണ്ടാക്കി നാം ദേശത്തു വർദ്ധിക്കുമെന്ന് പറഞ്ഞ് ഇസഹാക്ക് അതിനെ രഹബോത്ത് എന്ന് പേരിട്ടു. இந்த இடத்தில் வார்த்தை விதமாக சொல்கிறது, பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். നോക്കിയേ, അവിടെ ഇസഹാക്ക് കുഴിച്ച കിണറിൻ്റെ പേരിൽ അവനോട് ശണ്ടയിടാതെ, അവനോട് യുദ്ധം ചെയ്യാതെ അവൻ അതിനെ ധാരാളമായി അനുഭവിക്കാൻ വിട്ടുകൊടുത്തപ്പോഴാണ് അതിന് രഹബോത്ത് എന്ന് പേരിടുന്നത്. பாருங்க, அந்த இடத்தில் ஈசாக்கு குழித்ததான அந்த துறவையை சொல்லி இப்பொழுது அவர்கள் எந்த விதமான வாக்குவாதமும் பண்ணவில்லை என்று சொல்லிதான் அந்த இடத்துக்கு ரெகபோத் என்று சொல்லி பெயர் வைக்கப்பட்டது என்று சொல்லி வார்த்தையில நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, அந்த இடத்தில் இந்த 22வது வசனம் ஆரம்பிக்கும் பொழுது பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான் என்று சொல்லி வார்த்தை சொல்கிறது. ആ വാക്യം തുടങ്ങുമ്പോൾ അവൻ അവിടെ നിന്ന് മാറിപ്പോയി മറ്റൊരു കിണർ കുടിച്ചു എന്നാ പറയുന്നത്. ஆமென். இவ்விதமாக அவ்விடம் விட்டு போக வேண்டியதான சூழ்நிலை என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ഇവിടെ നിന്ന് മാറിപ്പോകാൻ കാരണം എന്താണെന്ന് നമ്മൾ നോക്കുമ്പോൾ அந்த 26வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தில் இருந்து நாம் பார்க்கும்போது வார்த்தை விதமாக சொல்கிறது, தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்தபின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளும் ஆகிய துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களையே அவைகளுக்கு பெயரிட்டான் என்று சொல்லி வார்த்தை சொல்கிறது. 18ാമത്തെ വാക്യത്തിന് ഇങ്ങനെ പറയുന്നു, തന്റെ പിതാവായ അബ്രഹാമിന്റെ കാലത്ത് കുഴിച്ചതും അബ്രഹാം മരിച്ച ശേഷം ഫിലിസ്തീർ നികത്തിക്കളഞ്ഞതുമായ കിണറുകൾ ഇസഹാക്ക് പിന്നെയും കുഴിച്ച് തന്റെ പിതാവ് അവയ്ക്കിട്ടിരുന്ന പേർ തന്നെ ഇട്ടു. பாருங்க மாணவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்தில் கடந்த நாட்களில் இருந்ததான சில நன்மைகள் அடைக்கப்பட்டது என்றதான சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலே கர்த்தர் ஆவியானவர் உங்கள் மேல் விசேஷித்த விதமான ஒரு அதிகாரத்தை, கிருபையை தருகிறார். ஏற்கனவே அடைந்து போன, நின்று போனதான ചിലதை മറുപടിയും തോണ്ടി എടുക്കുമ്പടിയാക. ദൈവമക്കളെ, കഴിഞ്ഞ നാളുകളിൽ നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ അടയ്ക്കപ്പെട്ടു പോയത്, കുഴിച്ചു മൂടപ്പെട്ടു പോയ ചില നന്മ വാഗ്ദത്തങ്ങളെ വീണ്ടും അതിനെ തുറക്കുവാൻ, ഈ മാസം അതിനെ വീണ്ടും തുറന്നെടുക്കുവാൻ ദൈവാത്മാവ് നിങ്ങൾക്ക് വ്യത്യസ്തമായ പ്രത്യേകമായിട്ടുള്ള ചില അധികാരത്തെയും കൃപയും തരികയാണ്. இந்த நாள் எத்தனை பேர் நம்பிக்கையோடு கூட சொல்றீங்க, சத்ருவானவன் கடந்த நாட்களில் என்னோட வாழ்க்கையிலிருந்து எதெல்லாம் திருடினதோ, எதையெல்லாம் என்னோட வாழ்க்கையில மூடி போட்டதோ, இந்த மாதத்தில் அதன் மேல் அசாதாரணமான புதிய ஆரம்பங்களை நான் காணப்போகிறேன் என்று சொல்லி അതിനെ ഡിക്ലെയർ ചെയ്ത് പ്രാപിക്കാൻ റെഡിയാ. ശത്രു എന്റെ ജീവിതത്തിൽ കഴിഞ്ഞ കാലത്തിൽ അടച്ചതിനെ എല്ലാം വീണ്ടും തുറന്നു പ്രാപിക്കുന്ന ഒരു റിലം എന്റെ മേൽ തുറക്കപ്പെടുകയാണ്. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அடுத்த வசனத்திலிருந்து நாம் இவ்விதமாக பார்க்கிறோம், ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேரார் ஊர் மெய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மெய்ப்பர்களுடனே வாக்குவாதம் பண்ணினான். அவர்கள் தன்னுடைய வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகியால் அதற்கு சித்தனா என்றும் பெயரிட்டார்கள்.
ഇസഹാക്കിൻ്റെ ദാസന്മാർ താഴ്വരയിൽ കുഴിച്ചു നീരുറവുള്ള ഒരു കിണർ കൊണ്ട്. അപ്പോൾ ഗെരാർ ദേശത്തിലെ ഇടയന്മാർ ഈ വെള്ളം ഞങ്ങൾക്കുള്ളതെന്ന് പറഞ്ഞ് ഇസഹാക്കിൻ്റെ ഇടയന്മാരോട് ശണ്ടയിട്ടു. അവർ തന്നോട് ശണ്ടയിട്ടതുകൊണ്ട് അവൻ ആ കിണറ്റിന് ഏഷക് എന്നു പേർ വിളിച്ചു. അവർ മറ്റൊരു കിണർ കുഴിച്ചു, അതിനെക്കുറിച്ചും അവർ ശണ്ടയിട്ടതുകൊണ്ട് അവൻ അതിനെ സിറ്റ്ന എന്നു പേർ വിളിച്ചു. அன்பானவர்களே, ஈசாக்கு 2 விதமான துறவுகள் தோண்டும் போது அதுல 2லையும் இந்த கெராரூர் தேசத்தார்கள் அவனிடத்திலே சண்டை போடுவதனாலே ஏசேக்கு சித்தனா சண்டை வாதம் என்று அர்த்தமுள்ள ஒவ்வொரு பெயர்கள் தான் குழித்ததான ஒவ்வொரு துறவுகளுக்கும் அவன் வைப்பது. അവർ കുഴിച്ച കിണറുകൾ അവർ ശണ്ടയിട്ടതുകൊണ്ട് അവർ ഏഷക് സിറ്റ്ന എന്ന പേരിട്ട് അതിന് തർക്കവും വാദവും എന്നാണ് ആ പദങ്ങളുടെ അർത്ഥം. അതുകൊണ്ടാണ് അവർ ആ പേരതിനിട്ടത്. ஆனால் அந்த இடத்தில் தான் நாம் 22வது வசனத்தில் இவ்விதமாக பார்க்கிறோம், பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதற்கு அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை என்று சொல்லி. അവിടെയാണ് നമ്മൾ 22ാമത്തെ വാക്യം കണ്ടത്. അവൻ അവിടെ നിന്ന് മാറിപ്പോയി മറ്റൊരു കിണർ കുഴിച്ച് അതിനോട് അവർ ശണ്ടയിട്ടില്ല. ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் சிலதில் நின்று உங்களை பெயர்த்து கொண்டு வந்து தெய்வ ராஜ்யத்தில் வைத்திருக்கிறது என்று சொன்னால், சத்ருவுக்கு இனி தர்க்கம் பண்ணாத, சத்ருவுக்கு இனி எந்த வாக்குவாதம் பண்ண முடியாததான சில ரகவத்துகள் உங்களுடைய வாழ்க்கையிலே திறக்கும்படியாகவே. ദൈവമക്കളെ, സ്വർഗം നിങ്ങളെ മറ്റൊരു സ്ഥലത്ത് നിന്ന് മാറ്റി ദൈവരാജ്യത്തിനകത്ത് കൊണ്ടുവന്ന് നിർത്തിയിരിക്കുന്നത് ശത്രു ഇനി നിങ്ങളോട് വാദവും തർക്കവും ഇല്ലാത്ത രീതിയിൽ ചിലതിനെ നിങ്ങൾക്ക് തുറന്നെടുക്കുവാൻ വേണ്ടിയിട്ടാണ്. அப்படி என்றால் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கும் போது கடந்த நாட்களில் பிசாசானவன் உங்களோட தர்க்கம் பண்ணி உங்களோட வாக்குவாதம் பண்ணி கொண்டு உங்களே சில நன்மைகள் மேல் சில சுதந்திரங்கள் மேல் அதிகாரம் சொல்லிக் கொண்டிருந்தானா, இந்த மாதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு திறக்கிற நன்மை என்று சொல்வது, ஆசீர்வாதம் என்று சொல்வது, அது எந்த சத்ருவுக்கும் உங்களோட வாழ்க்கையில் வாக்குவாதம் பண்ண முடியாததான சில രഹബത്തിനുடைய ആശീർവാദങ്ങൾ. മക്കളെ, കഴിഞ്ഞ നാളുകളിൽ നിങ്ങളോട് തർക്കിച്ച വാദിച്ച നിങ്ങളുടെ നന്മയെ അടച്ചു കളഞ്ഞ ചില മേഖലകളിൽ നിന്ന് തർക്കവും വാദവും ഇല്ലാത്ത രീതിയിൽ ഒരു ശത്രുവിനും നിങ്ങളോട് തർക്കിക്കാനോ വാദിക്കാനോ അടച്ചു കളയാനോ കഴിയാത്ത ചില നന്മകൾ തുറക്കപ്പെടുന്ന ഒരു റിലം ഈ മാസത്തിൽ സ്വർഗം നിങ്ങൾക്ക് തുറന്നു തരികയാണ്. அப்படி என்றால் இந்த நாளில் எத்தனை பேர் இந்த வார்த்தை கேட்கும்போது எங்களோட சேர்ந்து அறிக்கை பண்றீங்க, இந்த நவம்பர் மாதம் என்னுடைய வாழ்க்கையிலே சில ரகபத்தினுடைய ஆவிக்குரிய மண்டலங்கள் கர்த்தர் திறக்கிற மாதம், என்னுடைய ரகபத்தின் மேலே இனி எந்த தர்க்கமும் வாக்குவாதமும் சத்ருவுக்கு பண்ண முடிவதில்லை என்று சொல்லி. മക്കളെ, എത്ര പേർ ഇതിനെ റിസീവ് ചെയ്യാൻ റെഡിയാ? ഈ മാസത്തിൽ തർക്കവും വാദവും ഇല്ലാത്ത ചില രഹബത്തുകൾ സ്വർഗം നിങ്ങൾക്ക് വേണ്ടി തുറന്നു തരിക. നിങ്ങൾ ചിലതിനെ അധികാരത്തോടെ തുറന്നെടുക്കാൻ പോകുക. എത്ര പേർ ഡിക്ലോർ ചെയ്യും, തർക്കവും വാദവും ഇല്ലാത്ത ചില നന്മകൾ എന്റെ ജീവിതത്തിനകത്ത് വെളിപ്പെടാൻ പോകുക? இன்றைக்கு கர்த்தர் ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், கடந்த நாட்களில் சில நன்மைகள் இருந்தது, ஆனால் அதன் மீது சத்ருனுடைய ஏசேக் சீத்தனா நீங்கள் கண்டீர்கள் என்று சொன்னால், இந்த மாதத்தில் இனி எந்த சத்ருவுக்கும் உங்களை மேல் அதிகாரம் வைக்க முடியாத, அதிகாரம் சொல்ல முடியாததான ரெகபோத் இடம் கொண்டு நீங்கள் பெருகுகிற சில அனுபவத்துக்குள்ளாக கர்த்தர் உங்களை நடத்துகிறார் என்று. എത്ര പേർ അതിനെ ഡിക്ലോർ ചെയ്യുന്നു? കഴിഞ്ഞ നാളുകളിൽ ഏഷക്കിന്റെ സിറ്റ്നയുടെ അനുഭവം നിങ്ങളുടെ ജീവിതത്തിനകത്തുണ്ടായിരുന്നു. തർക്കത്തിന്റെ വാദത്തിന്റെയും അനുഭവങ്ങൾ നിങ്ങളുടെ ജീവിതത്തിനകത്തുണ്ടായിരുന്നു. അടയപ്പെട്ട അനുഭവങ്ങൾ ഉണ്ടായിരുന്നു. എന്നാൽ തർക്കവും വാദവും ഇല്ലാത്ത ചില രഹബത്തുകളെ നിങ്ങൾ തുറന്നെടുക്കാൻ പോകുകയാണ്. എത്ര പേർ അതിനെ സ്വീകരിക്കാൻ റെഡിയാ? ദൈവമക്കളെ, ഞങ്ങൾ ഡിക്ലെയർ ചെയ്യുന്നു, രഹബത്ത് നിങ്ങളുടെ മുമ്പിൽ ഓപ്പൺ ആകാൻ പോകുകയാണ്. ஆமென். இன்னைக்கு நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம், அன்பானவர்களே, ரகபத் உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்பதாக ஓபன் ஆக போகிறது. രഹബത്ത് എന്നുള്ള ഹെബ്രായ പദത്തിന്റെ അർത്ഥം വൈഡ് പ്ലേസ് എന്ന, വിശാലമായ സ്ഥലം എന്ന. ரகபத் என்றதான எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தம் இதுவே, விசாலமான இடம் என்று சொல்லி. ഇന്ന് ദൈവമക്കളെ, നിങ്ങളുടെ ജീവിതത്തിനകത്ത് ചില വിശാലമായ ബ്ലെസ്സിംഗ്, വൈഡ് ആയിട്ടുള്ള ബ്ലെസ്സിംഗ്, ചില വൈഡ് ആയിട്ടുള്ള ഇടങ്ങൾ സ്വർഗം നിങ്ങൾക്ക് വേണ്ടി ഓപ്പൺ ചെയ്തു തരാൻ പോകുകയാണ്. ஆமென். அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு சில ரகபத்துகள், சில விசாலமான, சில இடம் கொள்ளுகிறதான அனுபவத்துக்குள்ளாக கர்த்தர் ஆவியானவர் உங்களை நடத்த போகிறார். ആമേൻ. അതിനെക്കുറിച്ച് അവർ ശണ്ടയിട്ടില്ല എന്ന് വചനം പറയുന്നു. ஆமென். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை என்று வார்த்தை சொல்கிறது. നിങ്ങളോട് ഇനി തർക്കിക്കാനോ വാദിക്കാനോ പിശാചിന് കഴിയാത്ത രീതിയിൽ ദൈവികമായ ചില ഓപ്പണിംഗ് നിങ്ങളുടെ ലൈഫിനകത്ത് തുറക്കപ്പെടാൻ പോകുകയാണ്. உங்களிடத்தில் சத்ருவானவருக்கு இனி சண்டை போடவோ, உங்களிடத்தில் வாக்குவாதம் பண்ணோ முடியாது
முடியாத அளவுக்கு சில தெய்வீகமான ஓப்பனிங் உள்ள வாழ்க்கையில வெளிப்பட போகிறது. മരുഭൂമിയോളം ഫറവോന്റെ ജനങ്ങൾ ഇസ്രായേൽ ജനങ്ങളെ ഫോളോ ചെയ്തു വന്നു. வனாந்தரம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனுடைய சேனையானது பின்தொடர்ந்து வந்தது. എന്നാൽ ചെങ്കടൽ എന്നുള്ള ആ വഴി ദൈവം അവർക്ക് വേണ്ടി തുറന്നതിന് ശേഷം പിന്നെ ആ മിസ്രൈം സൈന്യം അവരെ പിന്തുടർന്നില്ല. അവർ മിസ്രൈം ദേശത്തിൽ നിന്ന്, അവർ ഫറവോന്റെ സൈന്യത്തിൽ നിന്ന് സ്വതന്ത്രരായി അവർ കനാൻ ദേശത്തിലേക്ക് പ്രവേശിച്ചു. ஆனால் அவர்களுக்காக செங்கடல் வழியாக ஒரு வழி உண்டு பண்ணப்பட்டதுக்கு பின்பதாக அவர்களை ஒருபோதும் ஒரு எகிப்தினுடைய வல்லமையோ இல்லாவிட்டால் எகிப்தினுடைய சேனைக்கோ அவர்களை பின்தொடர்ந்து வர முடியவில்லை. ശത്രുവിനെ പിന്തുടരാൻ പറ്റാത്ത ഒരു വാതിൽ നിങ്ങളുടെ മുമ്പിൽ തുറക്കപ്പെടാൻ പോകുകയാണ്. சத்ருவுக்கு இனி உங்களை பின்பற்ற முடியாததான ஒரு வாசல் கர்த்தர் உங்களுக்காக திறக்கிறார். നിങ്ങളോട് പ്രതികരിക്കാനോ നിങ്ങളോട് എതിർക്കാനോ കഴിയാത്ത ഒരു രഹബോത്ത് ദൈവം നിങ്ങളുടെ മുമ്പിൽ തുറന്നു തരാൻ പോകുകയാണ്. உங்களிடத்திலே யாருக்கும் எதிர்க்க வாக்குவாதம் பண்ண முடியாததான ஒரு ரெகபோத் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே திறக்கிறார். ദൈവമക്കളെ, ചില അവകാശത്തിലേക്ക് നിങ്ങൾ പ്രവേശിക്കാൻ പോകുകയാണ്. சில சுதந்திரத்துக்குள்ளாக கர்த்தர் ஆமென் உங்களை நடத்த போகிறார். ചില പ്രോപ്പർട്ടികൾ, വൈഡ് പ്ലേസുകൾ നിങ്ങളുടെ കരത്തിൽ വരാൻ പോകുകയാണ്. சில ப்ராப்பர்ட்டி, சில ஆமென் விசாலமான இடங்கள் உங்களுடைய கருத்துக்கு வர போகிறது. ആരാധനയ്ക്ക് വേണ്ടിയിട്ടുള്ള ചില ലാൻഡുകൾ, ചില ഇടങ്ങൾ സ്വർഗം നിങ്ങളുടെ കരത്തിൽ തരാൻ പോകുകയാണ്. ആരാധനയ്ക്കാണ് ചില നിലങ്ങൾ, ചില ഇടങ്ങൾ പരലോകം ഉங்களுடைய കരത്തിൽ തര പോകുகிறார். വറ്റാത്ത ചില നീരുറവകൾ സ്വർഗം നിങ്ങൾക്ക് വേണ്ടി തുറന്നു തരാൻ പോകുകയാണ്. വറ്റാത്തതാണ് ചില നീരൂറ്റുകൾ പരലോകം ഉங்களுடைய കരത്തിൽ തര പോകുகிறார். അത് മാത്രമല്ല, കർത്താവ് ചില ഡിവൈൻ അതോറിറ്റി, ഡിവൈൻ സ്ട്രെങ്ത്, ഡിവൈൻ പവർ നിങ്ങളുടെ മേലേക്ക് തരാൻ പോകുക. പിശാച് അടച്ചു കളഞ്ഞതിനെയൊക്കെ വീണ്ടും തിരിച്ചു പിടിക്കുന്ന, നഷ്ടപ്പെട്ടതിനെ തിരിച്ചു പിടിക്കുന്ന, നഷ്ടപ്പെട്ട സമയം, നഷ്ടപ്പെട്ട ആരോഗ്യം, നഷ്ടപ്പെട്ട നന്മ, ഇതിനെയൊക്കെ തിരിച്ചു പിടിക്കുന്ന ഒരു ഡിവൈൻ സ്ട്രെങ്ത്, അതോറിറ്റി, പവർ ഈ ദിവസങ്ങളിൽ നിങ്ങൾ പ്രാപിക്കാൻ പോകുക. ഇപ്പോൾ തന്നെ സ്വർഗം അത് നിങ്ങളുടെ മേൽ പകരുകയാ. നിങ്ങൾക്ക് അതിനെ സ്വീകരിക്കാൻ കഴിയും. அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, தெய்வீகமான சில அதிகாரங்கள், தெய்வீகமான சில வல்லமைகள் உங்கள் மேல் பரலோகம் இந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணுகிறது. இழந்து போன சிலது, ஆமென், சத்ருவானவன் மூடி போட்ட சிலதை நீங்கள் அதிகாரத்தோடு, அபிஷேகத்தோடு, வல்லமையோடு திருப்பி பெற்றுக்கொள்கிறதான விதத்தில் விசேஷ விதமான தெய்வீக அதிகாரம், தெய்வீக வல்லமை, அதை இப்பொழுது இந்த வார்த்தை கேட்கும் போதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்க. ഐസക് അവിടെ പറയുകയാണ്, യഹോവ ഇപ്പോൾ നമുക്ക് ഇടം ഉണ്ടാക്കി നാം ദേശത്ത് വർദ്ധിക്കുമെന്ന് പറഞ്ഞു. ஆமென். அந்த இடத்தில் ஈசாக்கு இவ்விதமாக சொல்கிறான், இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டார். നിങ്ങളെ വർദ്ധിപ്പിക്കുന്ന ഒരു പ്ലേസ് കർത്താവ് നിങ്ങൾക്ക് വേണ്ടി ഓപ്പൺ ചെയ്യാൻ പോകുകയാണ്. உங்களை பெருக பண்ணுகிறதான ஒரு இடம் கர்த்தர் உங்களுக்காக திறக்கிறார். എന്നാൽ അതിന്റെ ഇംഗ്ലീഷ് ട്രാൻസ്ലേഷൻ നമ്മൾ നോക്കുമ്പോൾ, for now the Lord has made room for us and we shall be fruitful in the land. அதனுடைய ஆங்கிலேய மொழிபெயர்ப்பு நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், ஆமென், கர்த்தர் நமக்கு இடத்தை உண்டு பண்ணி இனி நம் தேசத்திலே கனி கொடுப்போம் என்று சொல்லி வார்த்தை சொல்கிறது. ആമേൻ. അവിടെ ആ പ്ലേസിന് രാഖാബ് എന്നുള്ള പദമാണ് കൊടുത്തിരിക്കുന്നത്. அந்த இடத்தில் இடம் என்பதற்கு ராகாப் என்றதான ஆமென் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. എന്നുവെച്ചാൽ ലാർജ് ആയിട്ടുള്ള പ്ലേസ്, വൈഡ് ആയിട്ടുള്ള ഒരു ഇടം. அப்படி என்று சொன்னால் விசாலமான பெரிதான ஒரு இடம் என்று சொல்லி. എന്നാൽ അവിടെ വചനം പറയും, and we shall be fruitful in the land. ஆனால் அந்த இடத்தில் வார்த்தை மறுபடியும் சொல்கிறது, நாம் இனி இந்த தேசத்தில் கனி கொடுப்போம். അതിനെ ഹെബ്രായ പദം, ആ ഫ്രൂട്ട്ഫുള്ളിനെ പാര എന്നുള്ള ഹെബ്രായ പദമാണ് കൊടുത്തിരിക്കുന്നത്. ആമേൻ. அந்த கனி என்பதற்கு பாரா என்றதான ஒரு எபிரேய வார்த்தை சொல்லப்படுகிறது. meaning to bear fruit, fruitful, be fruitful, branch of എന്നാണ് പദത്തിന്റെ അർത്ഥം. ആമേൻ. അതിന്റെ മെയ്யான അർത്ഥം இதுவே, கனி உருவாக்கப்பட்டதான അനുഭവം, കനി കൊടുക്കുന്നதான അനുഭവം என்று சொல்லி. രഹബത്ത് തുറക്കുന്നിടത്ത് ദൈവമക്കളെ നിങ്ങൾ ഫ്രൂട്ട്ഫുൾ ആകാൻ തുടങ്ങും. ஆமேன். அன்பானவர்களே, உங்களுடைய ரகுபத் திறக்கப்படுகிற இடத்திலே நீங்கள் கனி உள்ளவர்களாக மாற ஆரம்பிப்பீர்கள். നിങ്ങൾ അധികാരത്തോടെ ചിലതിനെ അവകാശപ്പെടുത്തിക്കോ, അതിനകത്ത് നിങ്ങൾ ഫലസമൃദ്ധി ഉള്ളവരായി മാറാൻ പോകുക, ഫ്രൂട്ട്ഫുൾ ആയി മാറാൻ പോകുക. அதிகாரத்தோடு கூட சிலதை நீங்கள் சுதந்திரிக்க ஆரம்பித்து விடுங்க. நீங்கள் மெய்யாகவே அந்த இடத்தில் கனி உள்ளவர்களாக மாறப் போகிறீர்கள். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഇതുപോലെ നമുക്ക് ലഭിക്കേണ്ട സാൽവേഷൻ, നമുക്ക് ലഭിക്കേണ്ട നന്മ, നമുക്ക് ലഭിക്കേണ്ട പുത്രത്വം, ഇതെല്ലാം പാപം നിമിത്തവും പിശാച് ഇതിനെയൊക്കെ അടച്ചു കളഞ്ഞപ്പോൾ കാൽവരി ക്രൂശിൽ ആർക്കും തർക്കിക്കാനോ പിടിച്ചു വെക്കാനോ പറ്റാത്ത രീതിയിൽ കർത്താവ് നമുക്ക് നിത്യമായ സാൽവേഷനും നിത്യമായ പുത്രത്വം എന്ന പൊസിഷനും നമുക്ക് നേടിത്തന്നു. இது போலவே நமக்கு வரவேண்டியதான ரட்சிப்பு, ஆசீர்வாதங்கள், புத்திரஸ்வீகாரம், இதை எல்லாவற்றையும் சத்ருவானவன் அடைத்து வைத்த போது எந்த சத்ருவுக்கும் இனி நம்மிடத்தில் வாக்குவாதம் பண்ண முடியாததான ஒரு ரகபத்தை கல்வாரி சிலுவையிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசுவானவர் நமக்காக திறந்தார். ഇന്ന് in Christ
ക്രൈസ്റ്റിൽ നിങ്ങൾ പ്രവേശിച്ചാൽ ഒരു ഡിവൈൻ ഹെവലി റഹബോത്ത് നിങ്ങളുടെ മേൽ തുറക്കപ്പെടും. ഒരു സ്പിരിച്വൽ ഫ്രൂട്ട്ഫുൾ ആക്കി കർത്താവിനെ നിങ്ങൾ എഴുന്നേൽപ്പിക്കാൻ കഴിയും. இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் நீங்கள் பிரவேசித்தீர்கள் என்று சொன்னால் ஒரு தெய்வீகமான பரலோக ரகபத்தினுடைய அனுபவம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில திறக்கிறார். இந்த இடத்தில் நீங்கள் மெய்யாகவே கனியுள்ளவர்களாக மாறுவீர்கள். ആർക്കും എതിർത്തു പറയാൻ പറ്റാത്ത, ആർക്കും ഷണ്ടയിടാൻ പറ്റാത്ത, കലഹിക്കാൻ പറ്റാത്ത, വാദിക്കാൻ പറ്റാത്ത രീതിയിൽ ഒരു ഡിവൈൻ ഓപ്പണിംഗ് ക്രൈസ്റ്റ് കാൽവരി ക്രൂശിലൂടെ നമുക്ക് തുറന്നു തന്നിരിക്കുക. எந்த நபருக்கும் வாக்குவாதம் பண்ண முடியாத, சண்டை போட முடியாத, எதிர்க்க முடியாததான ஒரு தெய்வீகமான ரகபத் கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையில திறந்து தந்திருக்கிறார். ഇന്ന് ഡിക്ലെയർ ചെയ്തേ, now the Lord has made a room for us. ஆமென். அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. இப்பொழுது கர்த்தர் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணினார். And we shall be fruitful in the land. இந்த தேசத்தில் நாம் கனியை கொடுப்போம். ഇന്ന് എത്ര പേർ ഇതിനെ സ്വീകരിക്കാൻ റെഡിയാ? ദൈവമക്കളെ, നിങ്ങളുടെ രഹബത്തിലേക്ക് നിങ്ങൾ പ്രവേശിക്കാൻ പോകുക. നിങ്ങൾ ഫ്രൂട്ട്ഫുൾ ആകാൻ പോകുക. നിങ്ങൾ വർദ്ധിക്കാൻ പോകുക. ഇനി തർക്കമോ വാദമോ ഇല്ലാത്ത ചില ഗ്രേറ്റർ ബ്ലെസ്സിംഗ് നിങ്ങൾ അതിനകത്ത് എൻജോയ് ചെയ്യാൻ പോകുക. ஆமென். அன்பானவர்களே, எத்தனை பேர் இதை விசுவசிக்கிறீங்க? நீங்கள் அதிகமாக ஆமென் இடம் கொண்டு பெருக, இனி அதிகமாக நீங்கள் கனி கொடுக்க போகிறீர்கள். உங்களுடைய தேசத்தில் மெய்யாகவே நீங்கள் பல்லுகி பெருகிற அனுபவத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். இந்த நாளில் எத்தனை பேர் சொல்றீங்க, ஆமென், கிறிஸ்துவுக்குள் ஒரு இடத்தை பிதாவானவர் எனக்கு ஆயத்தம் பண்ணினார் என்று சொல்லி? എത്ര പറയും, ക്രിസ്തുവിൽ ഒരു ഇടത്തെ പിതാവ് എനിക്ക് ഒരുക്കി തന്നിരിക്കുക. ஆமென். இந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே நான் கனி கொடுக்கிற அனுபவத்துக்குள் வந்து விட்டேன் என்று. ക്രിസ്തുവിൽ ഞാൻ ഇനി ഫ്രൂട്ട്ഫുൾ ആകുന്ന അനുഭവത്തിലേക്ക് ഞാൻ വരികയാണ്. அன்பானவர்களே, இந்த ஆவிக்குரிய மண்டலம், இந்த ரகபோத் இனி நீங்கள் விட்டு விடாமல் உறுதியாக இருந்தீர்கள் என்று சொன்னால் மெய்யாகவே சத்துருனுடைய எல்லா வாக்குவாதங்களும் உங்களை வாழ்க்கையை விட்டு விலகி ஒவ்வொரு நாளும் இந்த ரகபோத் எனதான ஆவிக்குரிய மண்டலத்தில் நீங்கள் மெய்யாகவே சிலுவையினுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரங்களையும் அதிகமாக என்ஜாய் பண்ணி நீங்கள் கனி கொடுத்து பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக மாறுவீர்கள். ഈ അനുഭവത്തിൽ നിങ്ങൾ മാറാതെ ഇതിനകത്ത് നിലനിന്നാൽ ആ രഹബത്തിലേക്ക് നിങ്ങൾ പ്രവേശിച്ച് സ്വർഗത്തിലെ സകല അനുഗ്രഹത്തെ നിങ്ങൾക്ക് അനുഭവിക്കുവാനും ഒരു തർക്കവും വാദവും ഇല്ലാത്ത രീതിയിൽ പിശാചിന് അതിനെ മൂടിക്കളയാൻ പറ്റാത്ത രീതിയിൽ ആ ഗ്രേറ്റർ ബ്ലെസ്സിങ്ങിലേക്ക് നിങ്ങൾക്ക് പ്രവേശിക്കാനായിട്ട് കഴിയും. ഇന്ന് അതിനെ പ്രാപിക്കാൻ റെഡിയായി നിൽക്കുന്നവർ മാത്രം പറഞ്ഞേ, ഒരു ഹെവലി റഹബോത്ത് എൻ്റെ മുമ്പിൽ തുറക്കപ്പെട്ടിരിക്കുക. ഞാൻ ആ സ്പിരിച്വൽ ഫ്രൂട്ട്ഫുൾനെസ്സിലേക്ക്, സ്പിരിച്വൽ ബ്ലെസ്സിങ്ങിലേക്ക് ഞാൻ പ്രവേശിച്ചിരിക്കുക. ஆமென். இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய மண்டலத்தை பிடிக்க ஆயத்தமானவர்கள் சொல்லுங்க, ஒரு பரலோக ரகபோத் என்னோட வாழ்க்கையில் திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய கனி கொடுக்கிற, ஆவிக்குரிய செழிப்பினுடைய ஒரு ஆவிக்குரிய மண்டலத்துக்குள் நான் பிரவேசித்து விட்டேன் என்று சொல்லி. എൻ്റെ ഹെവലി ഐസക്കായ ക്രൈസ്റ്റ് എനിക്ക് വേണ്ടി ആ വൈറ്റ് പ്ലേസിനെ എനിക്ക് തുറന്നു തന്നിരിക്കുന്നു. என்னுடைய பரலோக ஈசாக்கா இருக்கிற என்னுடைய கர்த்தராகிய இயேசுவானவர் எனக்கு விசாலமான இடத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். ഞാൻ ഇനി അതിലേക്ക് പ്രവേശിച്ച് ഞാൻ ഫലസമൃദ്ധിയുള്ള വ്യക്തിയായി നിറയാൻ പോകുകയാണ്. நான் இதுக்குள் பிரவேசித்து இனி திரளான கனி கொடுக்கிற ஒரு நபராக மாறுகிறேன். ഇനി എൻ്റെ മുമ്പിൽ ഒരു തർക്കവാദവും ഉണ്ടാകത്തില്ല. இனி எந்த சண்டையும் எந்த வாக்குவாதமும் என்னோட வாழ்க்கையில் உண்டாவதில்லை. നമ്മൾ ഒരുമിച്ച് ഈ പ്രോമിസിനെ സ്വീകരിക്കാൻ പോകുകയാണ്. நாம் ஒருமித்து இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். പിതാവേ, ഞങ്ങൾ ഒരുമിച്ച് ഇപ്പോൾ ഇവരെ ബ്ലസ് ചെയ്യുന്നപ്പോൾ பிதாவே, நாங்கள் ஒருமித்து இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ഞങ്ങൾ കേൾപ്പിച്ച പ്രൊഫറ്റിക്കൽ വേർഡിനെ ഞങ്ങൾ കൈമാറുന്നു. எங்களை கேட்க வைத்ததான இந்த prophetic word நாங்கள் இவர்களிடத்திலே கைமாறுகிறோம். കാൽവരി ക്രൂശിൽ ക്രൈസ്റ്റ് ഞങ്ങൾക്ക് വേണ്ടി തുറന്നിരിക്കുന്ന ആ ഗ്രേറ്റർ രഹബത്തിലേക്ക്, ആ ഹെവലി രഹബത്തിലേക്ക് കർത്താവേ, മക്കൾ ഇപ്പോൾ പ്രവേശിക്കട്ടെ. கர்த்தாவே, கல்வாரி சிலுவையில் கிறிஸ்துவானவர் எங்களுக்காக திறந்து தந்திருக்கிற ஆமென் இந்த ரகபத்துக்குள்ளாக ஆமென் நாங்கள் கர்த்தாவுடைய பிள்ளைகள் இன்றைக்கு பிரவேசிப்பதற்காக ஸ்தோத்திரம். കർത്താവേ, ഈ നവംബർ ഈ റിലത്തിൽ ഒരു തർക്കമോ വാദമോ ഇല്ലാത്ത രീതിയിൽ ഈ കുഞ്ഞുങ്ങൾ ആ സ്പിരിച്വൽ റിലത്തിനകത്തുള്ള ഫ്രൂട്ട്ഫുൾനെസ് അനുഭവിക്കട്ടെ. ആ ബ്ലെസ്സിങ്ങിനെ ഇവർ അനുഭവിക്കട്ടെ. കർത്താവേ, ഇവർ ആ രഹബത്തിലേക്ക് പ്രവേശിച്ച് യേശുവിൻ്റെ നാമത്തിൽ ആ വൈറ്റ് പ്ലേസിലേക്ക് പ്രവേശിച്ച് സ്വർഗീയമായ സകല ആത്മീക അനുഗ്രഹങ്ങൾ പ്രാപിച്ച് ഇവർ ഫ്രൂട്ട്ഫുൾ ആകട്ടെ, ഇവർ വർദ്ധിക്കട്ടെ, ഇവർ ഫലസമൃദ്ധിയുള്ളവരാകട്ടെ, ഇവർ വർദ്ധിച്ചു വരട്ടെ. அப்பா, இந்த நவம்பர் மாதத்தில் உம்முடைய பிள்ளைகள் எந்த அம்மேன் சண்டையும் எந்த வாக்குவாதமும் இல்லாததான ரகபத்துக்குள் நுழையட்டும். இவர்கள் எல்லா விதத்திலும் இடம் கொண்டு பெருகட்டும். இவர்கள் கன்னி கொடுத்து அம்மேன் பெருகி வர அம்மேன் கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கும் போது கர்த்தாவே, அப்பா, இந்த மந்த் முழுவதும் தேவ பிரசன்னத்தில் அபைட்
abiding in Christ, கர்த்தாவே கிறிஸ்து என்றதான இடத்திலே நிலைத்திருக்க, எல்லா விதத்திலேயும் ஆவிக்குரிய கனிகளை வெளிப்படுத்த உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க அதிகம் கிருபை கொடுப்பதற்காக நன்றி. കർത്താവേ, ഇവർ ഈ മാസത്തിൽ ക്രിസ്തുവിൽ നിറഞ്ഞ് ക്രിസ്തുവിൽ മറഞ്ഞ് കർത്താവേ ആത്മീകമായ സകല സമൃദ്ധിയും സകല ഫലവും പുറപ്പെടുവിക്കാൻ ഇവരെ സഹായിക്കുന്നതിനായി നന്ദി. കർത്താവേ, രഹോബോത്ത് ഇവരുടെ வாழ்க்கையில മാനിഫെസ്റ്റ് ആകട്ടെ. രഹോബോത്ത് ഇവരുടെ ജീവിതത്തിൽ വെളിപ്പെടട്ടെ. അതിൽ ആമേൻ ഇവர்கள் നിലയിട്ടിരുന്ന് കനി കൊടുക്കട്ടെ. അവർ ഇതിനകത്ത് വസിച്ച് ഇവർ കനി കൊടുക്കട്ടെ, ഫലം കൊടുക്കട്ടെ. அதை சொல்லி நாங்கள் ആശീർവദിക്കുന്നു. അത് പറഞ്ഞ് ഞങ്ങൾ ഇവരെ ബ്ലസ് ചെയ്യുന്നു. അപ്പോൾ യേശുവിന്റെ നാമത്തിൽ ഞങ്ങൾ ഒരുമിച്ച് ബ്ലസ് ചെയ്യുന്നു. ആമേൻ. കർത്താവേ, തർക്കം ഉണ്ടാകത്തില്ല, വാദം ഇനി ഉണ്ടാകത്തില്ല. ഇവർ ചില നന്മയെ അനുഭവിക്കും. ഇവർ ക്രൈസ്റ്റിനോട് ചേർന്ന് എൻജോയ് ചെയ്യും. കർത്താവ് ഇവരുടെ മേൽ ഡിവൈൻ പ്രൊട്ടക്ഷൻ ഉണ്ടാകട്ടെ. കർത്താവിന്റെ കരുതലും സ്നേഹവും ഇവരുടെ മേൽ അധികമായി നിറയട്ടെ. ഞങ്ങൾ അത് പറഞ്ഞ് ഇവരെ ബ്ലസ് ചെയ്യുന്നു, അനുഗ്രഹിക്കുന്നു. We give you all glory, Papa. Yes, Lord. യേശുവിൻ നാമത്തിൽ. Amen. 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 God bless you. God bless you. நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலை 10 மணி அளவில் கில்கால் ஹால், போஸ்ட் ஆபீஸ் எதிரி, மூனார். நம்முடைய ஜூம் மீட்டிங் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 7:30 மணி அளவிலும் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் மாலை 6:30 மணி அளவிலும் நடைபெறும். கர்த்தர் செய்த அற்புத சாட்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளும் உங்களுக்கு கிடைக்க கிரைஸ்ட் ஜெனரேஷன் மினிஸ்ட்ரீஸ் என்ற எங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். வாட்ஸ்அப் மூலியமாக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9447775093. ஜெப உதவிக்காக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9447775093. பிரதர் டோனி பிரான்சிஸ், சிஸ்டர் ஜினு டோனி இவர்களுடைய அப்கமிங் மீட்டிங்ஸ் இவைகளை குறித்து அறியவும் மீட்டிங்ஸ் நடத்துவதற்கும் 9444442660 என்ற எண்ணிற்கோ அல்லது 9447775093 என்ற எண்ணிற்கோ அழைக்கவும்.